எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு ஆண் ஜாதகம். இவருடைய ஆண் ஜாதகத்தில் 3 குழந்தைகளும் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இவருக்கு எப்படி அந்த ஜாதகத்தில் கிரக நிலை இருந்தால் இவருக்கு 3 குழந்தையுமே ஆண் குழந்தையாக பிறந்திருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 10/7/1975 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் இரவு 10:42க்கு பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம், 4ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் மீன லக்கணம். லக்கணத்திலே குரு, 2இல் செவ்வாய், 3இல் கேது, 4இல் சூரியன், சனி, புதன், 5இல் சந்திரன், 6இல் சுக்கிரன், 7இல் ராகு. இவருக்கு ராசிக்கு 5ஆம் இடம், லக்கணத்துக்கு 5ஆம் இடம். எந்த விதமான பாவ தொடர்பும் கிடைக்காமல் இருக்க வேண்டும். அதுபோல் லக்கணத்துக்கு 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி சந்திரன் ஆட்சி பெற்று வளர்பிறையாக அமர்ந்துள்ளார். அந்த 5ஆம் இடத்தை லக்னாதிபதியான குரு, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதேபோல் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு தான் அமர்ந்துள்ளது. அந்த ராகுவுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. மற்ற சனியினுடைய தொடர்போ மற்ற அமாவாசை சந்திரனுடைய தொடர்போ ராகுக்கு கிடைக்கவில்லை. இந்த ராசிக்கு 5ஆம் இடமும் நன்றாக இருக்கிறது. ராசிக்கு 5ஆம் அதிபதியும் நன்றாக தான் இருக்கிறார். அதனால் ராசி லக்கணத்திற்கு 5ஆம் இடம் குருவினுடைய தொடர்பு பெற்று இருப்பதால் இவருக்கு அந்த ஆண் குழந்தை பிறப்பதற்கான அமைப்பு இவருக்கு முழுவதும் இருக்கிறது. பெண் குழந்தை பிறப்பதற்கான அமைப்பு இவருக்கு இல்லை. இவர் பிறக்கும்பொழுது சனி திசையில் 2 வருடம் 0 மாதம் 20 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு புதன் திசை ஒரு 17 ஆண்டு காலம், கேது திசை ஒரு 7 ஆண்டு காலம், சுக்கிர திசை ஒரு 20 ஆண்டு காலம், சூரியன் ஒரு 6 ஆண்டு காலம். 52 வயது வரைக்கும் இவருக்கு சூரிய திசை நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு வயது 51 வயது 0 மாதம் 6 நாட்கள் ஆகும். இப்பொழுது நடப்பது சூரிய திசை கேது புத்தி 30/7/2026 வரைக்கும் இவருக்கு நடக்கிறது. இதுபோல் இவருடைய ஜாதகத்தில் ராசி லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடம் குரு கெடாமல் இருந்து ஆட்சி பெற்று நல்ல அமைப்பில் சுபத்துவமாக எந்தவித பாவ தொடர்பும் இல்லாமல் இருந்தால் அவருக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான அமைப்பு நன்றாக இருக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் இதுபோல் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கிய அமைப்பே இல்லாமல் இருப்பதற்கான காரணம் ராசி லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் அந்த பாவகிரகங்கள் சனி அல்லது செவ்வாய் அல்லது ராகு கேதுக்கள், அமாவாசை சந்திரன் இவர்களுடைய தொடர்பு அந்த ராசி லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் பாவகிரகங்களுடைய தொடர்பு இருந்தால் அவருக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு தாமதமாக கிடைக்கும். அதேபோல் குருவும் நீசமாகவோ 6-8-12 இதுபோல் மறைந்திருந்து பாவத்துவ அமைப்பில் இருக்கும்பொழுது அவருக்கு அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு தடை தாமதத்தை ஏற்படுத்தும். அதில் அந்த தசாபுத்தியின் அடிப்படையில் ஓரளவிற்கு 5ஆம் அதிபதி குரு ஓரளவிற்கு நன்றாக இருக்கும் அமைப்பில் அவருக்கு அந்த பெண் குழந்தையை மட்டும் கொடுக்கும் என்ற அமைப்பில் இருக்கும். இதுபோல் புத்திர பாக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ராசி லக்கணத்திற்கு 5ஆம் இடம் 5ஆம் பாவகாதிபதி அந்த புத்திரத்தை தரக்கூடிய காரகனாகிய குரு சிறப்பான முறையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவருக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு நன்றாக இருக்கும். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.